மரணத்திற்கு ஆளாகி இறக்கிறான். கள்ளச்சாராயம் குடிச்சுதான் இறக்கணுங்கிறது இல்ல. இது மெல்ல மெல்ல கொல்லும், உன்னுடைய மூளையை செயலிழக்க வைக்கும். ஹார்ட் போயிடுச்சுன்னா ஹார்ட் வச்சுக்கலாம், லங்ஸ் போயிடுச்சுன்னா லங்ஸ் வச்சுக்கலாம், கிட்னி போயிடுச்சுன்னா கிட்னி வச்சுக்கலாம். லிவர் போச்சுன்னா இன்னொருத்தர் லிவர்ல கொஞ்சம் கட் பண்ணி உள்ள வச்சா போதும், அவனுக்கும் வளர்ந்துரும் நமக்கும் வளர்ந்துரும். லிவர் அப்படி வளரக்கூடிய ஒரு உறுப்பு, கொஞ்சம் ஒரு பிட்டு கிடைச்சா போதும். லிவர் மூட்டு போச்சுன்னா புதிய மூட்டு வைக்கிறான். இப்போ நல்லா நடக்கிறாங்க புதிய மூட்டு வச்சு. மூளை போனால் மூளைக்கு மாற்று மூளை வைக்க முடியாது. உன் பேலன்ஸ் இழந்துட்டா, உன்னால் நிக்க முடியாம போச்சுன்னா இன்னொருத்த மூளையை எடுத்து உன் மண்டைக்குள்ள வச்சு போ செயல்படுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட் கிடையாது. போனா போனதுதான். குடும்பத்தை பார்க்க முடியாது. அவனுக்கு என்ன 3 பிள்ளையை கொடுத்துட்டு போயிட்டான். அந்த பிள்ளைகளை சுமந்து அவர்களை கரையேற்றக்கூடிய பொறுப்பு யாருக்கு? பெண்களுக்கு. இந்த சமூகத்திலே இருக்கிற பல்வேறு வகையிலான இழிவுகளும் வசவுகளும் அவமானங்களும் அவதூறுகளும் சாகிற வரையில் அவர்கள் சந்தித்தாக வேண்டும். இப்படிப்பட்ட இந்த கொடுமைகளை எதிர்த்து நம்முடைய முன்னோர்கள் பலரும், ஐயன் திருவள்ளுவன் உட்பட, அதுக்குன்னு கல்லுண்ணாமைனே ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறான். சில பேர் கேட்கிறாங்க, இந்த மதுவுக்கு பதிலாக கல்லு கொண்டு வரலாமான்னு. ஐயன் திருவள்ளுவன் கல்லே உண்ணக்கூடாது, கல்லுண்ணாமை. அதுக்கு ஆல்டர்னேட்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. போதையை உண்டு பண்ணக்கூடிய எந்த பொருளும் நச்சுதான், நஞ்சுதான். இல்ல அது உடம்பு சூட்டை தணிக்கும், உடம்புக்கு நல்லது. அதுதான் உன்னை மெல்ல மெல்ல பிடிச்சி இழுத்துட்டு போறது. வா, ஒரு செம்பு கல்லு குடிப்பேன், அப்புறம் ஒரு குவார்டர் குடிப்பேன், அதுக்கப்புறம் அது பத்துல உடம்பு ஒன்று சுருன்னு ஏறல, அப்புறம் பிராண்டிக்கு போவேன். அப்படியே வழுக்கு பாறையில கால் வச்ச மாதிரி. நான் இல்ல கல்லு தான் குடிக்கிறேன், நான் காசு கொடுத்துலாம் வாங்கி குடிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கூட்டு போனாங்க, பார்ட்டியில குடிச்சேன். இதுதான் உனக்கு கேட்டு திறக்குதுன்னு அர்த்தம், நரகத்தின் வாசல் திறக்குதுன்னு அர்த்தம். நண்பர்கள் உனக்கு பார்ட்டி வைக்க நீ போறன்னா நீ நரகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறன்னு அர்த்தம். ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நிறைய பேர் குடிக்கிறான். யாரோ ஃப்ரெண்ட் ஒருத்தர் பர்த்டே பார்ட்டி வாங்கி ஊத்துறான், உடனே ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுக்குறான். நான் ஒன்னும் என் பாக்கெட் மணியை போட்டு குடிக்கலையே, அம்மாவிட்ட காசு கேட்கலையே, அப்பாவிட்ட காசு கேட்கலையே, பொண்டாட்டிகிட்ட காசு கேட்கலையே, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான் குடிச்சேன். அடுத்த நாள் இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிடுவான் குடிக்க. இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்புறம் வேற வழி இல்லாம நீ குடிக்க வேண்டிய நிலை வரும். பீர்ல தொடங்கிதான் கடைசியா போய் அடிக்ஷன்ல நிக்கிறது. ரொம்ப ஆபத்தானது. எனவே இது ஒரு சமூக கொடுமை. இந்த இளைஞர்கள் நல்ல நிலையிலே இருந்தால், மருத்துவர்களாக வேண்டிய இளைஞர்கள், பொறியாளர்களாக ஆக வேண்டிய இளைஞர்கள், பேராசிரியர்களாக வர வேண்டிய இளைஞர்கள், வழக்கறிஞர்களாக நீதிபதிகளாக வர வேண்டிய இளைஞர்கள், எழுத்தாளர்களாக வர வேண்டிய இளைஞர்கள், நல்ல தலைவர்களாக வர வேண்டிய இளைஞர்கள் இளம் வயதிலேயே அழிந்து போகிறார்கள். இது தேசத்திற்கு இழப்பா இல்லையா? ஹியூமன் ரிசோர்ஸ் மாதிரி ஒரு ரிசோர்ஸ் உலகத்தில் உண்டா? கனிம வளங்கள் இருக்கலாம், நீர் வளங்கள் இருக்கலாம், நில வளங்கள் இருக்கலாம், இதுபோல சொத்துக்கள் இயற்கை வளங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா வளத்தையும் விட மேலானது, உயர்ந்தது, சிறந்தது, மதிப்பிட முடியாதது மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு ஊர்ல ஒரு இளைஞனை நீ இழக்கிறன்னா அந்த ஊருடைய வளம் போயிருச்சுன்னு அர்த்தம். ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு 10,000 இளைஞர்கள் அழிகிறார்கள் என்றால், தேசம் முழுவதும் 1 லட்சம் இளைஞர்கள் அழிகிறார்கள் என்றால், இந்த 1 லட்சம் இளைஞர்களில் எவ்வளவு பேர் எவ்வளவு ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கலாம். அதுல ஒரு சயின்டிஸ்ட் இருப்பான், அழிஞ்சு போயிருப்பான். அதுல மிகப்பெரிய லீடர் இருப்பான், ஒரு சமூகத்தை விடுவிக்கக்கூடிய ஒரு புரட்சியாளர் அதில் இருப்பான். யோசிச்சு பாருங்க. ஒரு வாதத்துக்கு நான் சொல்றேன், அம்பேத்கர் சின்ன வயசுல குடிக்கு பழக்கமாகி அவர் ஒரு குடி நோயாளியாக மாறி இருந்தால் இப்படி ஒரு மாமேதை நமக்கு கிடைத்திருப்பாரா? யோசித்து பாருங்கள். அம்பேத்கர் எவ்வளவு பெரிய மனித வளம், அதை மதிப்பிட முடியுமா? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு அவருடைய தாக்கம் இருக்கும் இந்திய மண்ணில?
அவருடைய தாக்கத்தை இனி எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. அவ்வளவு பெரிய சக்தியாக அவர், மாபெரும் சக்தியாக இன்றைக்கு அவர் விளங்குகிறார். 2500 வருஷங்களுக்கு பின்னாலும் நாம் கௌதம புத்தரை பேசுறோம். தாக்கம். இயேசு பெருமானை 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் பேசுகிறோம். அவருடைய தாக்கம். ஏன்னா அவருடைய பிரெயின் அப்படி இருந்துச்சு. மனித குலத்துக்கு அப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அவர்களால் ஏற்படுத்த முடிந்திருக்கிறது இந்த சமூகத்தில் மனித குலத்தை வழிநடத்துவதிலே. அந்த காலத்திலே இயேசு பெருமானும் ஒரு குடிநோயாளியாக மாறியிருந்தால் நமக்கு ஒரு கிறிஸ்தவம் கிடைத்திருக்குமா? நபிகள் நாயகம் அப்படி ஒரு குடிநோயாளியாக ஆகும் நிலை நேர்ந்திருந்தால் நமக்கு ஒரு நபிகள் நாயகம் கிடைத்திருப்பாரா? இந்த மாமனிதர்கள் அத்தனை பேருமே மதுவை விலக்குங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள்.